வணக்கம். மாலைமன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ ஜோதிடத்துணுக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய். சரி, நோய் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே 6ஆம் பாவம் அப்படின்னு தெரியும். ஒரு ஜாதகர் நம்மகிட்ட வர்றாங்க, நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோய் குணமாகுமா குணமாகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் எந்த தசாபுத்தி நடக்கணும், குணமே ஆகாத நோயாக இருந்தால் எந்த தசாபுத்தி நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஜாதகத்துலேயும் திரிகோணங்கள் அப்படிங்கிறது ஒரு பாவகம் இயங்கும்போது அதன் திரிகோணங்கள் இயங்கும். இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் இந்த மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1, 5, 9 இயங்கும்போது 2, 6, 10. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துக்கு அடுத்த பாவகம். அப்போ 2ஆம் பாவகத்துக்கு 2ஆம் பாவத்தை உடைக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது 1. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 1 செயல்படும் போது 2ஆம் பாவகம் உடஞ்சிடும். அதனால் இந்த 2, 6, 10 இயங்காது. அப்படி இருக்கும் பொழுது நோய் குணமாகுமா அப்படின்னு கேட்டால் 1, 5, 9 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம். 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். லக்னம் பார்த்திங்கன்னா ஜாதகர். அப்போது இதில் பூர்வ புண்ணியம், தந்தை, மரபு அப்படிங்கிறது இந்த 1, 5, 9 சம்பந்தம் தான். ஸோ உங்களோட பூர்வ புண்ணியம், உங்கள் ரத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த 1, 5, 9. அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட நோயாக இருந்தால் அது மரபு சார்ந்த நோய், ஜீன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒபிசிட்டி சொல்லலாம், சுகர் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இந்த மாதிரியான நோய்கள் அவங்களுக்கு இந்த 1, 5, 9 வந்தால் அதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. பொதுவாக இந்த 1, 5, 9 நடக்கும்போது வர்ற நோய்கள் எல்லாமே மரபு சார்ந்த நோய்களாக இருக்கும். இதற்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்னதான் எடுத்தாலும் சரியாகாது. சரிங்களா? 6ஆம் இடம் தான் மருத்துவம். ஸோ இங்கே அது செயல்படாது. சரி, 2, 6, 10 திரிகோணம் இயங்கும்போது அவர் நோய் வந்திருக்குன்னு சொல்லி வர்றார். அப்படி வரும்போது அந்த நோய் குணமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் 2, 6, 10 இயங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நோய் குணமாகும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிற மருத்துவமனை அதில் வந்துடுது. 2ஆம் இடம் அப்படிங்கிறதும் காசு சம்பந்தமாக ஆனால் செலவழிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறதும் வந்துடுது. இது இயங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் பாவம் இயங்கும்போது அதுக்கு அடுத்த பாவம் என்னது? 3. அப்போ இந்த 3 உடைக்கிற பாவம் 2. அப்போ இந்த 3க்கு திரிகோணமான 7, 11 இயங்காது. அப்போது 4, 8, 12ங்கிறது இயங்கும். அப்போ மருத்துவமனையால் அதிக செலவு, கடன் இதெல்லாம் படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. 1, 5, 9 இயங்கும். அப்போ அவர் ஹெல்த்தாக இருப்பார். சரிங்களா? அதனால் இந்த நோய் 2, 6, 10 வர நோய் பார்த்திங்கன்னா குணமாகும், உயிர் ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரி, 3, 7, 11 இது செயல்படும் போது அவங்க இந்த நோய் குணமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குணமாயிரும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியம். அதனால் கண்டிப்பாக குணமாயிரும் நீங்கள் சொல்லலாம். சரி, 4, 8, 12 நடக்கும்போது இந்த நோய் குணமாயிருமா, அவருக்கு உயிர் ஆபத்து இருக்கா, தப்பிச்சிருவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாதீங்க. ஏன்னா குணம் ஆகாது. 4, 8, 12ங்கிறது ஆயுள் சம்பந்தமானது. அந்த நேரம் தசாபுத்திகள் 4, 8, 12 சம்பந்தத்தோடு இருந்தால் அவங்களுக்கு அந்த நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னைக்கு நோய் பாவகம் பற்றி ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சிம்பிளிஃபையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்.